ஹலோ கைஸ், நம்ம வந்து ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு கேம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறோம். நர்சிக்கு கண்ட்ரோலாக கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் கைஸ். நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனேவே உளறான் கைஸ், வந்த உடனே விழுந்துட்டான். நான் எதுவுமே பண்ணல, அவன் ஜஸ்ட்டு நின்றுட்டான். ஓகே, இந்த கேம் ரொம்ப காமெடியாக இருக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோடய ஃப்ரெண்டு கனெக்ஷன் லாஸ்ட் நம்ம வந்து அந்த அந்த இதுக்கு நான் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஹியூமன் ஃபால் ஃப்ளாட்டோட அதோட கேம் தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். அவனுக்குள்ளே எந்த சர்வரில் கொடுப்பாங்கன்னு தெரியாது, அதில் தான் இப்போ நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ R2 வந்து அங்கே கிடையாது, பட்டன் தெரியுது பற்றியா? இதில் கரெக்டாக இது குறிப்போம். சரி, நாங்கள் இதில் மல்டி பிளேயரும் விளையாடுவோம். நல்லா காமெடியாக போகிறாங்க சார், நடக்கிறது பாருங்க பாருங்க, பத்துக்கான்னு நடக்கிறான். இந்த பக்கம் 2 பட்டன் இருக்குது, இந்த 2 பட்டனே நீ வந்து கையை அடிச்சு அப்படியே அமுச்சு இதே மாதிரி நீங்களும் அந்த லைக் பட்டனை வச்சிருங்க. ரசி கமுத்துனால அதே மாதிரி லைக் பட்டனை வைக்கிறீங்க. ஓகே, இப்போ இப்போ அந்த 2 பட்டன் அதை அமுத்தணும். அது அமுத்துனா ஓப்பன் ஆகிடும். ஆனால் இவங்க ட்விஸ்ட் இல்லாமல் இருக்க மாட்டானுங்களே, கண்டிப்பாக ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ட்விஸ்ட் இல்லைன்னா தெரியாது, ஜாலியாக ட்விஸ்ட் வச்சுட்டானுங்க. ட்விஸ்ட் நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னால் நடக்கும். இது ஏதாச்சும் பிடிச்சி இழுக்கணுமா? எங்களை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ ஐயோ விட்டனே. ஒரு வேளை 2 கையும் தூக்கி ஒரு வேளை வர மாட்டேங்குது. ஒரு வேளை 2 பட்டனும் ஒரே அட்டை டைமில் பேசணுமா? ஏன் ஒன்று பிடிச்சிட்டு இருக்கேன், ஒன்று என்ன போட ஏன்னு பிடிச்சிருக்கேன். இப்படிலாம் ஒரு செலவு வைப்பாங்களா? இருங்க, இது மேலே ஏறும், மேலே ஏறா கைக்குள்ள. ஏன் R2 ஒர்க் ஆக மாட்டேங்குது? கண்ட்ரோலரில் R2 ஒர்க் ஆகலை. இருங்க, நாங்கள் இதை மொபைலில் ட்ரை பண்ணுகிறேன். முடியலை. இருங்க, நான் இப்போ மொபைலில் வரேன். ஓகே, என்ன கண்ட்ரோலர் தொட்டுறேன், அந்த கண்ட்ரோல் அப்படியே டிஸ்கனெக்ட். ஓகே ஐஸ், இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதுலேயே வந்திருக்கு. இதில் 2 கையும் தூக்குறான் பாருங்கள். அப்போ வந்து அது கண்ட்ரோல் பட்டன் தான் சரியில்லை. ஐயோ, ஒத்த கையங்க, ஒரு கையில் தான் பிடிக்கிறான். உலகத்தில் முக்கால்வாசி பேர் அதுதான், ஒன்று ரைட் ஹேண்டராக இருப்பாங்க, இல்லை லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்க. இதில் பாருங்கள், இதில் அவன் ஏறிட்டான். ஓகே, என்னோட கையை பிடிச்சி இருக்கணுமா? ட்ரை பண்ணுவோம். சடை எப்படி வரும் கையில்? நம்ம கரெக்டாக இது வந்து ஒரு பிசி கேமு, ஆனால் இதுலேயே ரன் ஆகும். இதில் 3 பேர் இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இது 2 கையிலையும் அப்படியே பிடிச்சிருக்கும். அப்படியே இன்னொரு கையிலையும் வந்து அதான் நான் சொன்னேன்ல இப்படி பண்ணணும். ஐயோ, க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே ஓடி போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அப்படியே உள்ளே போகணும். முட்டு சந்தாச்சே இது. அப்படியே கீழே வந்து ஃபினிஷ் லைன் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து Yet they can't fly and never will. அவனுக்கு சொல்கிறானுங்க,
என்னால் பறக்க முடியாது எப்பயும் அப்படின்னு. ஏய் தர்ஷிக்கு ஒன்றா நான் போய் விழுறேன்டா. சரி முதல்லேருந்து மட்டும் விட்டானுங்க அவன் மூஞ்ச வச்சிருவேன். இப்போ எங்கே இருக்கும் கொஞ்சம் முடிச்சிட்டோம். அடுத்த லெவல் இவன் பறக்க பார்த்துருக்கேன். ஏச்சி கை ரைட் ஹேண்டு கீழே போடு கைஸ். இது அடுத்த லெவல் கைஸ். ட்ரெயின் ஒரு வேளை இந்த 2 கையை பிடிச்சிது அப்படியே இது மாதிரி ஏறுறா கைக்குள்ளே சொல்லிட்டு ஏறணும். லைட்டு விட்றா மண்டியா ஏறிட்டேன் கைஸ். தர்ஷிக் ப்ரோ பிளேயர், மிகப்பெரிய ஒரு ப்ரோ பிளேயர். அவர் ஓவர்டேக் பண்ண யாராலும் முடியாது. ஓகே இந்த கையை நல்லா சறுக்கிட்டு இருக்கா. ஐயோ நல்லா ஒரு ப்ரோ பிளேயர். என்னாச்சு? சார் ஓகே அப்படியே 2 கையும் தூக்குங்க சார். ஒத்த கையா என்ன கைசிவன் உருட்டிக்கிட்டு இருக்கான். இவனை போய் ப்ரோ பிளேயர்னு பாருங்க. இவெல்லாம் டம்மி பிளேயர், இவன் ப்ரோ பிளேயர் கிடையாது. விட்றா கையா நல்லா போட்டு ஆட்டிக்கிறேன். டேய் சுவிட்ச் டைமோட என்கிட்ட குடுறா குடுறா. அது பாரு நான் தர மாட்டேன்டா. டேய் எனக்கு வேணும்டா குடுறா. இங்கே எதுரா டேய் குடுடா. இது ஏன்டாங்க டேய் இங்கே எதுரா டேய் குடுறா. முடியாதுடா இல்லை குத்திடுவேன்டா. குத்திக்க முடியாது. ஐயோ ஏடா போல்ட்டேன். சரிந்தா நீனே வச்சுக்கோ. ஓகே ஓகே ரைஸ். இப்போ பாருங்கள் என்னோட மூளையை யூஸ் பண்ணுறேன். கீழே என்னமோ இருக்குது. அந்த இவன் பார்க்கவே இல்லை தர்ஷிக். இது கீழே ஒன்று இருக்குது பாருங்க. இதை எடுக்கணும். இங்கே பாருங்கள் நான் எடுத்துட்டேன். கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு ஒரு பாட்டையில் இருக்குது. இருங்க அதில் என்ன அது பட்டன் மாதிரி எதுவும் இருக்குது. ரெண்டுத்தையும் தெரிஞ்சு இவன் லெஃப்ட் ஹேண்டு. இது மேலே வச்சுப்போம். வடையில இருங்க. இந்த குப்பை தொட்டி பின்னாடி ஏதோ இருக்கே. சவுத்தை பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்க. இல்லைடா கைப்பில் குப்பை தொட்டி ஊறுது. அப்போ ஏதோ ஒன்று இருக்கு பின்னாடி. கதவு இருக்குது. அதை பார்க்கவே இல்லை இவன். நவுறா ஏ வந்துட்டேன். ஆனால் இங்கே என்ன பண்ணணும் தெரியல. இருங்க அது பின்னாடி டோர் இருக்கு. அப்படின்னா இதை பிடிச்சி தள்ளணும். கண்டிப்பாக வரும். வந்துருச்சு. ட்ரெயினே தள்ளுறான். இங்கே பாருங்க. ப்ரோ பிளேயர்னால் அது தர்ஷிக் கிடையாது. இதுதான் இந்த கேரக்டர் தான் ப்ரோ பிளேயர். என் கேரக்டரில் அதோட ப்ரோ பிளேயர் தான். ராப்ளாக்ஸில் நான் ப்ரோ பிளேயர். ஆனால் இதில் கொஞ்சோண்டு நான் நேற்று தான் கற்றுக்கிட்டேன். அதனால தான். ஓ அதனால தானா? இருங்க இப்போ ஒரு காமெடி சீன் ஒன்று போடும். சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்றத பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த காமெடி பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும். நம்ம இப்போ திரும்பி கேமுக்குள்ளே வந்துடும்.